ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 3 கொத்து, தேங்காய் துருவல் சிறிதளவு, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கிறலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு நல்லா பொடிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. துருவி வச்சுருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பீட்ரூட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் நல்லா சாப்பிடலாம். இதில் நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம கிச்சன் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நமக்கு அதிகமாக இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க பீட்ரூட் எடுத்துக்கிறனால இரத்த கொதிப்பின் அளவு குறையும். அதே மாதிரி கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா பீட்ரூட் வேகட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுட்டே இருக்கணும். அந்த தண்ணி கொஞ்சம் குறையணும். அப்போ தான் பீட்ரூட் நல்லா இருக்கும். பீட்ரூட்டுக்கு இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். நம்ம எல்லா காய்கறிக்கும் முன்னாடியே உப்பு போட்டுருவோம். பீட்ரூட்டுக்கு மட்டும் லாஸ்ட்டாக தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல்லு இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பில் நல்லா நீர்த்தன்மை இருக்கும். அது நல்லா குறைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. பீட்ரூட்டு பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். சுவையான, அருமையான, எளிமையான பீட்ரூட் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.